வணக்கம். எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க. ஆடை பச்சல ஆடு பல்லு எப்படி என்ன பிரதர்? பல்லு 6. பல்லு 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும் பிரதர்? 3 மாசம். 3 மாசம் சனை. நல்ல சூப்பர் ஒரிஜினல் கொடியாடு தரமான ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க. விலை எவ்வளவு சொன்னாங்க ஐயா? 14 சொன்னாங்க. 13,200. 13,200 வாங்கிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கேட்டிய? 12 கேட்டேன். 12 கேட்டு 13,200 முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா இந்த எத்தனை வருஷம் இந்த ஆடை வச்சுக்கலாம் பிரதர்? 4-5 வருஷம் வச்சுக்கலாம். 4-5 வருஷம் வச்சுக்கலாம். வீட்டுல எத்தனை ஆடை வச்சிருக்கீங்க? ஆடு கடந்து கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 10 உருப்படி தான் கிடக்கு. 10 உருப்படி தான் கிடக்கு. ஃபுல்லா கொடியாடு தான் வச்சிருந்தீங்களோ? கொடியாடு வளர்க்க லாபமா கருப்பாடு வளர்க்க லாபமா? கொடியாடு தான் லாபம். ரெண்டுமே லாபம் தான். ரெண்டுமே லாபம் தான். கொடியாடுல குட்டி ஜம்முன்னு வளர்க்கணும் பிரதர். இது பால் இருக்கமா இருக்கும். அந்த ஆடை விட இது குட்டி நல்லா வேகமா வளரும், நமக்கு லாபம் இருக்கும். நல்ல தரமான ஆடு தான். நல்ல சூப்பர் ஆடு. சரிங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்ல ஜெயிக்கும். நல்ல சௌக்கியமா இருக்கீங்க. ஆமா. சூப்பர் குட்டி நாட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா, நாட்டு குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? இது ஒரு 8 மாசம் குட்டியா இருக்கும். 8 மாசம் குட்டியா இருக்கும். என்ன வேலை சொன்னாங்க? அவன் 11 ரூபா சொன்னாப்ல. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 8 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. ஆமா ஆமா. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்? இது இன்னொரு 4 மாசம் வளர்க்கணும் பாத்துட்டு. 4 மாசம் வளர்ப்பி அப்படிதானே? ஆமா. 4 மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு போவியா? 4 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு 15 ரூபாய்க்கு போதா? 15 ரூபாய் கண்டிப்பா போனேன். கையில என்ன குடுப்பிய? யாரோ ஆட்டோட மேய்துதான். ஆட்டோட மேயறதான். ஆமா. சரி, ஓகே ஓகே. எந்த போதீங்க? இது கோசந்தரம் பிராஞ்சேரி. பிராஞ்சேரி போதும். ஓகே, நன்றி நன்றி. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு கிடா பாத்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் நல்ல கொடியாட்டு கிட்டா, கொம்பு தோரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிடா வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லு 6 பல்லு தான் சொல்றாங்க. செம்ம கிடா. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லல. இது வந்து மாப்பிள்ளை கிடாய் தான் வாங்கிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலு, கொம்பு தலை எல்லாமே வால்சரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது என்ன ரேட்டுன்னு தெரியல. இப்படி கிடா நீங்க வந்து மாப்பிள்ளை கிடாய்க்கு வந்து நீங்க இது பண்ண பாத்தீங்கன்னா நம்ம குட்டி வந்து அருமையான குட்டியா நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 30 ஆடை வச்சிருக்கீங்கன்னா இப்படி ஒரு கிடா போதுங்க. சூப்பர் கிடா, நல்ல தோரணையான கிடா, நல்ல உடம்பு. நேர்ல வீடுல எப்படி தெரியுதுல, நேர்ல பார்த்தா நல்ல ஜம்முன்னு தெரியும். ஆனா வணக்கண்ணே. ஒரிஜினல் பால் கண்ணி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா, பால் கண்ணி ஆடு. 2 பல்லு. 2 பல்லு. இளஞ்சனா இருக்குமா எப்படின்னா? இளங்கன். எத்தனை மாசம் சனையா இருக்கும்ண்ணே? இது இப்போ ஈனிட்டான். ஈனிட்டு ஒரு 2வது மறுபடியும் சனையாட்டு. 2வது சனையா இருக்கு. இளஞ்சனா ஒரு 2 மாசம் சனையா இருக்கும். ஆமா, 2 மாசம். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 8,500. 8,500. 10 ரூபா சொன்னாங்களோ? ஆமா. 10,000 சொல்லி 8,500 வாங்கிட்டு போறேன். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கண்ணே? இது ஒண்ணு வளர்க்க வீட்டுல ஆடு கிடையாது. புதுசா தான் ஆடு வளர்க்கீங்களோ? ஓகே ஓகே. 100 ஆடு கிடக்கு நமக்கு. 100 ஆடு கிடக்கு. 500 ஆடு. செம்பரி வச்சிருக்கீங்களா நீங்க? 500 ஆடு. 500 ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. பொட்டா இல்ல நாட்டாடா? நாட்டாடு. நம்ம என்ன எந்த உங்களுக்கு? சிவலப்பேரி. ஆமா. சரி, ஓகே ஓகே. பட்டாடு ஒரு வெள்ளாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வணக்கம்யா. ஒரு செம்பரி கிடா வெள்ளாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமாய்யா. சரி, வெள்ளாட்டு கிடா எவ்வளவு சொல்லுங்க? வெள்ளாட்டுக்கு 11 ரூபா சொல்லிட்டேன். கடைசி 11 ரூபா சொல்லுங்க. எதுவும் கேள்வி இருக்கு? கேள்வி அவங்க தச்சக்குழி சவரத்துக்கு 7,000 8,000 கிடைக்குமான்னு பாக்காங்க. அவ்வளவுதான் கேட்காங்கண்ணா. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 11 ரூபா வந்தாலும் சரி, 10 விட்டுக்கலாம். சரி. கிடா எவ்வளவு? எந்த கிடா? இந்த செம்பரி கிடா 12 ரூபா சொன்னேன். 12 ரூபா. பல் போட்டதா? பல் போடாதா? பல் போட்டது. 2 பல்லு. 2 பல்லு போட்டது. 2 பல்லு தான். ஃபைனலா எவ்வளவு விடலாம்? ஃபைனல்னா 12 ரூபா கடைசி முடிவுக்கு வந்திருக்கேன். சரி, ஆக்கினா விட்டுற வேண்டியது. சந்தை எப்படி இன்னைக்கு? சந்தை சூட்டு இல்லையே. விலையே இல்லையோ? ஆமா, விலை இல்லையா? விலை இல்ல, சுட்டு போச்சா? சரிங்க சரிங்க சரி. வீட்டுல ஒண்ணுதான் கட்டணும். சரி, ரைட்டு. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ண்ணா. எந்த இருந்து வாங்கினே? மொராக்குறிச்சி. மொத்தம் 4 குட்டி. ஆமா, 4 குட்டி எல்லாம் வித்தியாசமா பிடிச்சிக்கண்ணே. ஆமா. இது செங்குட்டி, இது கறிக்குட்டி சொல்லுவாங்க. நாட்டு பொட்டுக்குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? என்ன அதுனே? இது ஒரு 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டியா தான் இருக்கும். பால் கொடுக்குமா? என்னமாண்ணே? பால் கொடுக்கணும். பால் எத்தனை மாசம் கொடுக்க வேண்டியது? இன்னும் 2 மாசம் கொடுக்கணும். 2 மாசம் கொடுக்கணும். என்ன பிளான்ல ரெண்டு பேரும் எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது ஒரு 6 மாசம் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு குட்டி 10,000 விற்கும். ஒரு குட்டி 10,000 விற்கும். வாங்கின வேலை எவ்வளவுண்ணா? 2 குட்டியும் ஒரு 4 சேர்த்து 10 ரூபா. 4 சேர்த்து 10 ரூபா. நம்ம 40,000 குத்தலாம். 50 ரூபா. என்ன இடம் கொடுப்பிய? இதுக்கு நம்ம தவிடு புண்ணாக்கு போடுவோம். கொஞ்சம் மேய்ச்சல் முறையா இல்லடா வீட்டுல கட்டி வச்சுதான் இருப்பேன். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? வீட்டுல 10 குட்டி கிடக்கு. 10 குட்டி கிடக்கு. சரி, தடுப்பூசி எல்லாம் போடலாம்? போட முடியல? போடுவோம். கரெக்டா போடணும். கிருமி கொடுப்பா கொடுக்க முடியல? கொடுக்கணும். கொடுத்தா நல்லா இருக்கணும். கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்கலாமே? பொடி குட்டி வாங்கலாம். பெரிய குட்டி ரேட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கலாமா? இது வந்து ரிஸ்க் இருக்குலானே. ரிஸ்க் எடுத்தாலும் ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் குடிக்க முடியும். அந்த மாதிரிதான். சரி, கஷ்டப்படாதான் முன்னேற முடியும். கஷ்டப்படாதான் உழைச்சாதான் பலன் இருக்கும். பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. சுத்தமான நாட்டுக்குட்டி. இது வந்து பல்லையாட்டு குட்டி அப்படிதானே? ஆமா, கட்டை. கொஞ்சம் கட்டை. பல்லையாட்டே கட்டை குட்டி. 2 குட்டியும் 10,500. 2 குட்டி 10,500 சொல்லுங்க. எதுவும் கேள்வி இருக்கிறேன். கருப்பு 7,000 ரூபாய்க்கு கேட்கானே. எவ்வளவுனா கொடுக்கலாம்ண்ணே? ஒரு 8 ரூபா கொடுத்துடலாம். 8 ரூபா கொடுத்துடலாம். 4 ரூபாய்னா கொடுக்கலாம். நல்ல சென பருவத்தில் உள்ளது அப்படி. இது 2 கிடாமரி ஆணு. கிடாவாது? கிடாய். சுத்த கருப்பு. சரி சரி சரி. கருப்புலாம் சீசன் ஆடி மாசமா என்ன விளைக்கணுமோ? ஆடி மாசமா இது 2 மாதிரி 11 ரூபாய்க்கு விற்கும். 11 ரூபாய்க்கு விற்கும். இப்ப இந்த மழை பனினாலதான் ரேட்டு கம்மியா விற்கும். கம்மியா விற்கணும். ஆமா, நல்ல குட்டி தான். ஆமா. சரி, ஓகே. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தெக்கரியலாம்.
ஜம்மு சூப்பர் எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? இது 3 மாசம் குட்டியா? 3 மாசம். இற கிடைக்குமா கிடைக்காதா? வேற கிடைக்காதியா? ஒரே வாங்கிட்டே போறீங்களா கையிலனா? ஆமாயா. எவ்வளவு விலை சொன்னாவ? விலை 1500யா? 1000 சொன்ன விலை எவ்வளவுயா? 2000. 2000 சொல்லிட்டு 1500 வாங்கிட்டு போறீங்க. பால் கொடுக்குமா வேண்டாமா? பால் கொடுக்கணும்யா? பால் கொடுக்கணும். சரி, எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளானு? விளையாடு 1 வருஷம் வளர்க்கலாம்னு. 1 வருஷம். பெரிய கிடா வைக்கிறீங்களோ? ஆமா. முரட்டு கிடா. என்ன இற கொடுப்பீங்க? கைத்தீனம் ஏதாவது பிள்ளைகள அரைச்சு போடுவோம். வேற கைத்தீனம் நம்ம தவிடு பண்ணாங்களா கொடுக்க வளர்ந்து போடுவோம். பணம் போடுவீங்க. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? வீட்டுல 20 ஃபுல்லா கொடியாடு தான். ஆமா. கொடியாடு மட்டும் தான் வாங்கிலோ? ஆமா. ஏன் கொடியாடு வாங்குறீங்க? என்ன காரணம்? வளர்ப்பு நல்லா இருக்கும். நீட்டு பக்கம் வரும். நீட்டு பக்கம். மத்த குட்டி நல்லா இருக்காதுண்ணே? நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. சரி, ஓகே ஓகே ஓகே. எந்தல இருந்து வரீங்க? நாங்க வந்து கல்லிலகுச்சில இருந்து வரோம். கல்றகுச்சில இருந்து வரீங்க அப்படிதானே? மொத்தம் 2 வெள்ளாடு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. கொடியாடு கிராஸ். ஒரு செம்மறி குட்டி. ஒரு செம்பரி குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கு இது? இது பூரா 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டியா இருக்கும். எல்லாமே 3 மாசம் குட்டி தான். ஆமா. இது என்ன விலை சொன்னாங்க? என்ன முடிச்சிருக்கீங்க? அவங்க 2000 சொன்னாங்க. சரி. நாங்க இது வெள்ளாட்ட குட்டி இருந்து 2000 வாங்கிருக்கு. 2000 வாங்கிருக்கு. அது 1500 வாங்கிருக்கோம். செம்பரி குட்டி 1500 வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. இது கிடாம இருக்குதானே? கிடையாது, பொட்டை. எல்லாமே போட்டதுனா? ஆமா. 3மே பொம்மரி தான். ஆமா. சரி, எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? ஒரு 6 மாசம் வளர்ப்போம். கரெக்டா 6 மாசம் வளர்ப்பீங்க. என்ன தீவனம் கொடுப்பீங்க? இதுக்கு தவிடு புண்ணாக்கு புல்லு எடுத்து கொண்டு வைப்போம். ஆமா. சரி, 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 6 மாசம் கழிச்சு ஒரு 5 ரூபாய்க்கு போகும். ஒரு குட்டி 5 ரூபாய்க்கு போகும். ஆமா. ஒரு மாசம் நமக்கு 500 தான் கிடைக்கும். 500 ரொம்பலாம் கிடைக்காதுண்ணே. கிடைக்கும். எத்தனை குட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு குட்டி தான் அடகு. ஒரு குட்டி தான் இருக்கு. வாங்குறது விற்கிறது இப்படிதான். ஆமா. சரி சரி, நன்றி நன்றி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா எந்த இருந்து வரீங்கண்ணே? கிருஷ்ணாபுரம். கிருஷ்ணாபுரத்துல இருந்து வரீங்க. 2 மரி. கிடாமரியா பொம்மரியாண்ணே? கிடாமரி பொம்மரி. ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. ஃபர்ஸ்ட் நிக்கிறது கிடாமரி அப்படிதானே? சரி, இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இது ஒரு 5 மாசம். 5 மாசம். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? நாங்க வந்துட்டு 11 ரூபா சொல்லுதான். 11 ரூபா சொன்ன. 2 சேர்த்து 11 ரூபா சொன்னாங்க. ஆமா, நான் சொல்லுதேன். அவங்க ரொம்ப குறைச்சி கேக்குறாங்க. ஓ, நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க சம்சாரி. சம்சாரி. ஓ, விக்கன்னு கொண்டு வந்திருக்கீங்க. வரத்து அதிகம். சரிங்கண்ணே. அதனால விலை விலை இல்ல. முதல்ல 11,000 தான் சொல்லுதீங்க. ஆமா. எவ்வளவு விலை கேட்காங்கண்ணே? ஒரு 10 வந்தாலும் கொடுத்துடலாம். 10 வந்தாலும் கொடுத்துடலாம். ஆமா. ஆனா கேலி வந்து எவ்வளவு இருக்கு? 10 கிலோ தான் இருக்கு. 10 கிலோ தான் கேக்குறாங்க. ரொம்ப குறைச்சு தான் கேட்காங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி. இப்ப இந்த குட்டி எத்தனை மாசம் குட்டில வாங்கிட்டு போனீங்க? வீட்டுல வளர்த்து. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? வாடல தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சா? அப்படி கிருமி எல்லாம் கொடுத்தாச்சா? வெயிலுக்கு மழைக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே ஓகே. ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையானே? லாபம் கம்மியா தான் இருக்குது. ரொம்ப அந்த அளவுக்கு இல்லைண்ணே. என்ன தீவனம் கொடுப்பீங்க ஆட்டுக்கு? ஆட்டுக்கு வயலுள்ள தீவனங்களை கொடுப்போம். வைக்கோல் அடர் தீவனம் கொடுப்பீங்க? புண்ணாக்கா தவிடா? அது கொடிகள் கொடுப்போம். தவிடுகள் தவிடு எல்லாம் அந்த மாதிரி கொடுப்போம். ஆனா லாபம் அந்த அளவு இல்ல. கம்மிதான். சுமாரா தான் இருக்கு. சரி, ஓகே, நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். எட்டயபுரம் பொட்டுக்குட்டி வாங்கிட்டு போறீங்க. அதே மாதிரி எட்டயபுரம் கொடியாடு எல்லாம் நல்ல ஒரிஜினல் தரமான ஆடு வாங்கிட்டு போறீங்க. எந்த இருந்து வரீங்க பிரதர்? டவுன்ல இருந்து வரீங்க அப்படிதானே? சரி, இந்த கொடியாட பத்தி சொல்லுங்க. எல்லாம் ஒவ்வொரு குட்டியா ஒரு குட்டி ஒரு ஆட்டுக்கு? ஆமா. இதுக்கு ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு குட்டி தான். 2 குட்டி கிடையாதா? 2 குட்டி. பல்லு எப்படி ஆட்டுக்கு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு 6 பல்லா? சரி, என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்? 18 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆடை ஒரு செட்டு 18 ரூபா சொன்னாங்களா? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க நீங்க? 15 ரூபா. 15 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. ஆனா இது கொஞ்சம் கிராஸ் பிரீடு தானே? ஆமா. ஒன்னு கிராஸ் பிரீடு தான். குட்டி என்ன குட்டி? கிடாமரியா பொம்மரியா? 2 பொட்டை குட்டி. 2மே பொம்மரி தான். சரி, இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. கையில குட்டி பத்தி சொல்லுங்க. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எத்தனை மாசம் குட்டி? 2 9 ரூபா வாங்கி. 2 சேர்த்து 9 ரூபா. 4500 கிரயத்துல வாங்கிருக்கீங்க. அது என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும் பிரதர்? அது ஒரு 4 மாசம். 4 மாசம். என்ன இறை கொடுப்பீங்க வீட்டுல? அதுக்கு கடல் தீவனமும் கொடுப்போம். கையறையும் கையறையும் கொடுப்பீங்க. இது ஆடு ஃபுல்லா மேய்ச்சல் தான் போமா? ஆமா, மேய்ச்சல் தான். கிடா மட்டும் தனியா ஒரு பண்ண மாதிரி வச்சு வளர்க்கீங்க. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? ஆடு ஒன்னும் அவ்வளவு வரல. செம்பரி ஆடு தான். சரி சரி. விலைகள் எப்படி இருக்கு பிரதர்? பரவாயில்ல. விலை கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணே. சரி, ஓகே, நன்றி பிரதர். வணக்கம் பிரதர். நல்ல ஒரிஜினல் கொடியாடு அப்படிதானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? ஒரு 2 மாசம் குட்டியா இருக்கும். 2 மாசம் குட்டியா இருக்கும். பொம்மரியா கிடாமரியா? பொட்டை குட்டினே. பொம்மரி. எவ்வளவு விலை சொல்லுங்க? வாங்கிட்டு வரோம். எவ்வளவு வாங்கிட்டு? 1000 பரவாயில்லையா விலை? விலை இல்ல சந்தையில. சந்தையில சுத்தமா விலை இல்லைண்ணே. சரி, எத்தனை மாசம் வளர்ப்பீங்க அதனை? இது வளர்க்கணும். ஆட்டுக்கு வளர்க்கறதுக்கு. ஆடாக்கிறீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உடசலா இருக்க என்னெல்லாம் இறை கொடுப்பீங்கண்ணே? இதுக்கு வீட்டுல போய் தவிடு வத்தி கொலை அந்த மாதிரி இறை கொடுத்தா கையறை கொடுத்தா குட்டியாருண்ணே. கிருமி வந்து கொடுக்கணுமா போன உடனே? ஆமா, போனவனு கொடுக்க கூடாது. ஒரு 2 நாள் கழிச்சு கொஞ்சம் இறை கொடுத்து கொஞ்சம் கெதியானவனு கொடுக்கணும். கெதியான கொடுக்கணும். கொடுத்த பிறகு நல்லா இருக்கும். கிருமி வந்து கண்டிப்பா கொடுக்கணும்னு கொடுத்தா குட்டி தேரும். ஆமா. 1000 பரவாயில்ல விலை? பரவாயில்ல. சரி, ஓகே. எந்த இருந்து வரீங்கயா? சுத்தமான செங்குட்டி வாங்கி போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? அந்த குட்டி 7 மாசம் குட்டியா இருக்கும். என்ன தேவையா வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு. இப்ப கோயில் ஃபங்க்ஷன் இப்பமா பெறவா? பெறவா. ஆனா இப்பமே வாங்கியாச்சு. இதனால இப்பமே வாங்குறது என்ன காரணம்? வாங்கி வளர்க்குறது. என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 6000 ரூபாய். 6 சொன்ன விலை எவ்வளவு?
8 ரூபா சொன்னாரு. 8 ரூபா சொன்னாங்க, 6 ரூபா வாங்கிட்டு போறீங்க. விலை பரவாயில்லையா கூடுதல் நினைக்கலாம்? அது பரவாயில்ல. ஆடி மாசம் அந்த செங்கடா வாங்கினா எவ்வளவு விலைக்கே போகுது? எவ்வளவு விலை வரும்? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சரி, ஓகே.